அதாவது நான் இதுதான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. நீங்கள் டோட்டலாக வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக இந்த ஜெனர் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். இந்த த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி அட்ராக்ட் ஆகும். இப்போ கடைசியில் கொஞ்சம் நடுவில் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் இழுக்குது. ஆனால் படம் நல்லா தான் போகுது. மழை பிடிக்காத மாதிரி எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்குது. விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு, அதுவே நல்லா இருக்குது. ஃபைட்டெல்லாம் எதுவும் பண்ணலை, சாங்கெல்லாம் எதுவும் ஆடலை. ஸோ அந்த விஷயத்தில் பாராட்டணும். த்ரில்லர் மூவி மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சுது. அடுத்து போக போக பயம் இருந்தாலும் ஓகே தான் அப்படி சொல்லி ஃபீல் ஆச்சுது. ஆக்சுவலி சோல் பற்றி பேசியிருக்காங்க, தென் சித்தர்கள் அந்த அவங்களோட பவர் பற்றி, அண்ட் ஆக்டிங் அண்ட் ஸ்டோரி வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கருப்பு ஒயிட்ன்றது வந்து பெருசாக பேசப்படுது படத்தில். ஒரு படம் அதுவே கருப்பாக இருக்கு. அதான் ரொம்ப ஆக்சுவலி நம்ம யாரையா வந்து இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்படி பண்ணுறதால அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க மென்டலாக, ஸோ அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு அவர். ஆக்சுவலி வில்லன் வந்து பையனா, அது வந்து நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். பட் அந்த அன்பரசன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டர் அது சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. அதான் சார், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக போகுது சார் படம். அடுத்து என்னன்றது ஒரு இதுவாக இருக்குது. ஒரு யூகிக்க முடியல படம் இப்படி தான் வரும் அப்படின்றது. யார் வில்லன்றது கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. நல்லாயிருக்கு சார், படம் நல்லாயிருக்கு. ஆமாம், அது கடைசியில் தான் சார் தெரியுது, முதல்ல தெரியல, கடைசியில் தான் அதை பற்றி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐ திங்க் இந்த படம் வந்து ஒரு கலரை பேஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. கலர் வந்து ஒரு ஒரு விஷயம் இல்லை, மனசு தான் முக்கியன்றத சொல்கிறாங்க. அந்த கொலையை வந்து பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது பெரிய ஒரு துணை, சப்போர்ட்டாக அது. அதாம்மா சார், லேக இல்லை, அடுத்துன்னுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சார். சூப்பராக பண்ணியிருக்காங்க சார், நல்லாயிருக்கு. சாங் நல்லா இருந்தது. இல்லை சார், அவர் வில்லன் இல்லை, அப்படி தெரியும், ஆனால் அவர் வில்லன் இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. கதை சஸ்பென்ஸில் கில்லர் சப்ஜெக்ட் தான். படம் நல்லா இருக்கு. இப்போ கடைசியில் கொஞ்சம் நடுவில் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் இழுக்குது. ஆனால் படம் நல்லா தான் போகுது. பாட்டுக்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் நல்லா சஸ்பென்ஸ் உள்ள, லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதிர்பார்க்க முடியல. இது ஒரு தான் கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது படம். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் மேட்ரு படத்தில். கருப்பாக இருக்கிறவங்க சிவப்பாக இருக்கிறவங்க தான் ஸ்டோரி பேஸே தான். த்ரில்லர் மூவி மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சுது. அடுத்து போக போக பயம் இருந்தாலும் ஓகே தான் அப்படி சொல்லி ஃபீல் ஆச்சுது. நல்லா இருந்து. என்னை கேட்டால் மோஸ்ட்டாக சொசைட்டியில் டார்க் பீப்புள்ஸ் தான் அழகாக இருக்காங்க அப்படி சொல்லி நினைக்கிற தாட்டை உடைக்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. கேர்ள்ஸ் மோஸ்ட்டாக ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. பிளாக்காக இருக்கவங்கள நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அதனால அவங்க என்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அவங்க அப்படி ரிவெஞ்ச் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அதுதான் கருப்பு அப்படிங்கிறது நம்மளாக எடுத்துக்கிறது தான், கலர் ஒரு இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. யாரும் தாழ்த்தக்கூடாது அப்படின்ன மாதிரி. யாரெல்லாம் கனெக்ட் ஆகும்ல ப்ரோ, எல்லாரும் கருப்பாக பிறந்தது நம்ம தப்பு இல்லை, ஆனால் இது அது மட்டும்தான் இது பண்ணுற மாரி இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் எல்லாரும் ஒன்றுன்னு நம்ம யோசிக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. அந்த பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா அவன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், ஹீரோக்கு அது நடக்கூடாத மாரி இருக்கும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஈஸியாக தான் கன்வே ஆகுது. இன்னொருத்தர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு, அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. மற்றபடி சென்டிமெண்ட் கூட ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. தலைவன் ஆக்டிங்கை விட்டு மற்ற ஆர்டிஸ்ட் கூட மியூசிக் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணுவார்னு நினைக்கிறேன். த்ரில்லர் மூவினா இது ஃபஸ்ட் கிளாஸ் மூவி. அதாவது விஜய் ஆண்டனி நடித்ததில்ல, இது போல் மூவி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு அவன் ஆக்டிங்கு, மற்றபடி முக்கியமாக மியூசிக் எல்லாமே சூப்பரு. மியூசிக் முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் அதெல்லாம் நிறையா அதாவது மற்ற படத்தில் பார்க்க இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. அதுதான் இந்த படத்தோட கதையை மெயினாக. அது ஒன்லைன் ஸ்டோரியில் சொல்லணும்னா அந்த ரேசிசம் பற்றி தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அதை பற்றி ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், ஹார்ட்க்கும் லிங்க் ஆகும். அது விஜய் ஆண்டனி எனக்கு ஆஸ் யூஸ்வல் தான், அது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அவரோட நடிப்பு உண்மையுமே அவர் ஆஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எனக்கு யூனிக்காக பெருசாக தெரியல இருந்தாலும். மற்றபடி அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் யாரோ அஜய் திசான் யாரும் நடிச்சிருக்காங்க போல் இருக்குது. அவங்க ஆக்டிங் சூப்பர் பிரதர். உண்மையுமே அவர் நல்ல ஸ்கோப் இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக இனிமேல் அவர் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன் ஸ்டாரிங்க.
இல்லை பிரதர், அன்பு கேரக்டர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில், அதாவது நான் இதுதான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. நீங்கள் டோட்டலாக வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக இந்த ஜெனர் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். இந்த த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி அட்ராக்ட் ஆகும். கண்டிப்பாக இது இவங்க தான் வந்து கில்லர்னு யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபைனலாக நீங்களே ரிவீல் பண்ண அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து மூவி பாருங்கள், டேரெக்டாக எதுவும் சொல்கிறது இல்லை. இல்லை, மழை பிடிக்காத மனிதன் கொடுத்த பாதிப்புலேருந்து இன்னும் மீளலை. அதனால் விஜய் ஆண்டனி படம் வேணான்னு முடிவு பண்ணியிருந்தது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கும் போது சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் வந்தால் ஓகேவாக இருக்குது. மழை பிடிக்காத மனிதன் கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்குது. விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு, அதுவே நல்லாயிருக்கு. ஃபைட்டெல்லாம் எதுவும் பண்ணலை, சாங்கெல்லாம் எதுவும் ஆடலை. ஸோ அந்த விஷயத்தில் பாராட்டணும். மியூசிக் ஓகே, பாட்டு மியூசிக்லாம் ஓரளவுக்கு போகுது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதில் இது வரைக்கும் அந்த அது எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் நம்ம யாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சீன்லேயே இல்லாத ஒரு ஆள் கடைசியாக விக்டிமாக கொண்டு போகிற ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறவன்னு காமிச்சு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. மற்றபடி நடுவில் அந்த சைக்கோ மாதிரியான எலமெண்ட்ஸு, அப்புறம் பேரானமல், அப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு யோகா அதெல்லாம் வந்துட்டு போகுது. அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகலை பெருசாக. ஓகே, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை உண்மையாக இந்த டேரக்டர்லாம் பாராட்டணுங்க. ஏங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருமே முழுசாக எடுக்க மாட்டாங்க. என்னடா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கதை புரியாத மாதிரியே மூவ் ஆச்சு. என்னடா ஏதோ விஷயம் இருக்கும் போல், யாரை எதுக்காக சாவரா எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை மீறி ஒருபடி மேலே போய் அடுத்த செகண்ட் ஹாஃபில் கிளாரிட்டி அந்த கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட்டு உடச்சா உண்மையாக சூப்பராக இருந்தது படம். உண்மை நல்லா இருந்தது, சிந்திக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க படம். உண்மையாக சூப்பராக இருக்குது. அவர் படத்தில் பிஜிஎம்மு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். உண்மையில அவர் ஹீரோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து அவருக்கு உள்ள உண்டான ஸ்கோர் கம்மி தான். அவர் போலீஸ் நிறைய படத்தில் போலீஸாக தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ இதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கதையாக நல்லா நான் பண்ணியிருக்கேன். நல்லா இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே படம். இல்லை கிளைமேக்ஸ் பார்த்தா நம்ம அப்போ எழுந்து ஓடிடுமே. ஏன்னா நம்ம கிளைமேக்ஸ்ன்ற விஷயம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நம்ம மக்களை வந்து என்ஜாய் பண்ணால் அவங்க எழுந்து போகலாம். ஆனால் யோசிக்க வச்சுட்டாங்க. ஒரு சீன் முடிஞ்சோன்னே அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சிந்திக்க வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன சீன் சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை வந்து ரொம்ப டம்ப் பண்ணி டிப்ரெஷனில் ஆக்குறவங்க வந்து அவங்களுடைய வெளியுணர்வு வந்து எல்லாரையும் கொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். விஜய் ஆண்டனி ஆக்டிங் சூப்பராக இருக்குண்ணா. அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சப் ஆக்டரும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து யார் வில்ல யார் கொலைகாரம் அப்படின்றதுலையே நல்லா சஸ்பென்ஸாக த்ரில்லராக இருக்கும். ஒரு தடவை பார்த்துட்டா உடஞ்சிரும்னா படம் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு ஒரு சீனை வச்சு உங்களால் கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது இவங்க தான் வில்லன்ற மாதிரி. படம் அந்தளவுக்கு உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே கூப்பிட்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரையுமே சூப்பராக இருக்குது. இல்லை, ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, நெக்ஸ்ட் என்ன அந்த மூமெண்ட் வந்து இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. அதாவது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து என்ன நடக்கும், யார் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ஸோ படம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் போரே இல்லை. சூப்பர், அதான் சொல்கிறேன். அவர் ஆக்டிங் நல்லா இருக்குங்க. எஸ்பெஷலி அவரை சொல்லவே வேண்டாம். அவருக்கு ஒரு நல்ல க்ரோத்தே இருக்குது. அவர் மியூசிக் சொல்லவா வேணும், ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர். ஆமாம், சூப்பராக இருக்குது. படத்தில் எந்த சீனு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாதுங்க. நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி. அதாவது இன்ட்ரோல் சீன் வந்ததே தெரிலன்னா பார்த்துங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு படம். இல்லை, ரெண்டுமாவே ரொம்பவே நல்லாவே இது பண்ணியிருக்காரு. சாங்ஸும் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது, அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக கரெக்டாக இருக்குது. தொடர்ந்து பார்க்குறதுக்கு இது இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இதை வந்து நிறைய ப்ரிசைஸாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீகோட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ரீசர்ச் மாதிரி போவீங்க. ஸோ இது ரொம்ப புதுசு, ரொம்ப புது அட்டெம்ப்ட் இது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக். அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஸோ